இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க சமைக்கலாம். வாழைக்காவை இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன்ல கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. இதில் வாழைக்காவை போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைக்காய் வேகிறதுக்குள்ள மீன் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டுருங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இப்போ லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. வாழைக்காய் குக் ஆயிடுச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். பேன் சூடானோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வாழைக்கால மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிடுங்க. எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள வாழைக்கால மசாலா அப்ளை பண்ணி வச்சிடலாம். நம்ம மீனை எண்ணெயில போட்டு வறுத்தரலாம். பாருங்க, நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஓகே, வாங்க நம்ம ஃபிஷ்ஷை டேஸ்ட் பண்ணிடலாம். அப்படியே கொஞ்சம் ஆனியன் சேர்த்து போட்டுக்கலாம். அப்படியே மீன் ஃப்ரை மாதிரி தான் இருக்கு. நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இன்னும் நீங்கள் சைவ கறி குழம்பு பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கண்மணி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.